இது வாக்காளர் பட்டியல் பட்டியல் வெளியிடப்பட்டு 24 மணி நேரம் ஆச்சு நம்ம பேசும்போது. 97 லட்சம் வாக்காளர்கள் காலி. 6,40,000 6,40,00,000 நம்மகிட்ட இருந்தது. இப்போ 5,40,00,000 கிட்டத்தட்ட மாறி இருக்கு. 1 கோடி 97 லட்சங்கிறது 1 கோடின்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. 1 கோடி வாக்காளர்கள் வந்து பெயர் நீக்கப்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் வாக்காளர்கள் வந்து இறந்துருக்கிறாங்க. ஒரு 50 லட்சம் வாக்காளர்கள் வந்து இடம் மாறி இருக்காங்க. ஒரு 3 லட்சம் வாக்காளர்கள் வந்து டூப்ளிகேஷன் கிட்ட இருந்திருக்கு நமக்கு. அப்போ இதை பெருசாக எதிர்த்தது எந்த கட்சின்னு முதல்ல சொல்லுங்க. திமுக. 24 ஹவர்ஸ் திமுக என்ன பதில் சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க. சம்பவம் நடந்து 24 மணி நேரமா திமுக ஏன் வாய் மூடிட்டு இருக்கு? அராஜகம் நடந்துருச்சு, ஒன்றிய அரசு வந்து 1 கோடி தமிழர்களை கொன்று விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. 6,4 கோடி வாக்காளர் இடத்துல 5,4 கோடியா வாக்காளர் மாதிரி இருக்கு. 97 லட்சம் வாக்காளர் காணாம போயிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுவதற்கு செய்த சதி அப்படின்னு சொல்லணும்ல. நீங்க ஒரு பேய் வரப்போது சொல்லி மிரட்டிட்டு இருந்தீங்க. பேய் வந்துருச்சு. வந்த பிறகு அது பேய்னே சொல்ல மாட்டீங்க. சத்தம் காட்டாம அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்க. உங்க கட்சிக்காரங்களாம் போய் வந்து முதல்ல போய் வாக்காளர் பட்டியல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வரைவு பட்டியலில் எல்லா ஊர்லயும் திமுக காரங்க வாங்கிட்டு வந்திருக்காங்களா இல்லையா? அந்தந்த கலெக்டர் வெளியிடுறாங்க. 38 மாவட்ட கலெக்டர் வெளியிட்டாங்க. 38 மாவட்டத்திலையும் போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. திமுக காரங்க புறக்கணிச்சிருக்கணும்ல. எஸ்ஐஆர் பணி நடக்கும்போது ஆளா போய் நின்னது நீங்க. எஸ்ஐஆர் பணி நடக்கும்போது ஃபார்மை முதல்ல வாங்கிட்டு போனது நீங்க. தமிழ்நாட்டில் 80% ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி திரும்ப கொடுத்தது பிஎல்ஏன்னு சொல்லப்படக்கூடிய திமுகவுடைய ஆட்கள். எல்லாத்துலயும் முன்னாடி அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கலெக்டர்கள், தமிழ்நாடு அரசுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடியவங்க. இவ்வளவு நீங்க அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், கீழே வரைக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது. அதர் தேன் அர்ச்சனா பட்நாயக் தேர்தல் ஆணைய தலைவர், அவங்களுக்குமே சம்பளம் மாநில அரசு கொடுக்குது, மத்திய ஆணையத்தில் நிற்கிறாங்க. முழுக்க தமிழக அரசு ஊழியர்கள் செய்த வேலை, மாவட்ட கலெக்டர்கள் செய்த வேலை. 97 லட்சம் வாக்காளர்கள் காணும். சத்தம் வரல, ஒன்னும் செய்யல. இல்ல நீங்க திமுக எதுவுமே சொல்லல, 24 மணி நேரத்துல எதுவும் சொல்லல அப்படின்னு சொன்னீங்க. உதயநிதி ஸ்டாலின் நேத்து சொன்னார்ல, இன்னும் 2 நாள் இருக்கு, நம்ம பாப்போம், இன்னும் எக்ஸாக்ட்டா என்ன டீடைல்ங்கிறது பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. என்ன சொன்னேன்? வெளியாகி 24 நேரம் ஆச்சா? 97 லட்சம் நம்பருக்கு எப்படி வந்தீங்க? வெளியான பிறகு வெளியானதுக்கு முன்னாடியா? 97 லட்சம் நம்பர் எப்படி சார் சொன்னீங்க? வெளியானதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசுறோம். வெளியான பிறகு நான் தான் கேட்கிறேன், யாரா பேசிருக்காங்களான்னு கேட்டேன். நீங்க 2 நாள் இருக்கு பாப்போம், 2 நாள் முன்னாடி சொல்றீங்க. இல்ல அவர் எக்ஸாக்ட் ஃபிகரா வந்து பேசணும்ல. கண்டிப்பா பண்ணுவாங்க. திமுக தரப்புல யாராவது ஒருத்தர் அபிஷியலா பேசுவாங்கல்ல, டெப்டி சிஎம்ஓ அறிக்கை கொடுப்பாங்கல்ல. நம்ம அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும்ல. உடனடியா நம்ம பேட்டி அப்புறம் வாங்க, அப்புறம் பார்க்கலாம்லங்க, வரட்டுங்க பாப்போம். இல்ல டெப்டி சிஎம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் சார். நான் 97 லட்சத்துக்கு அப்புறமா பதில் சொல்லுங்க சார். டிகே சொல்லுங்க பேச மாட்டாரா? ஆர்எஸ் பாரதி பேச மாட்டாரா? சட்டத்துறை அமைச்சர் பேச மாட்டாரா? பேசிருக்காங்களா இல்லையா? அரசாங்க விஷயத்தை, தீபகுன்ற விஷயத்தை எல்லாத்தையும் அறிவாலயத்தில் உட்கார்ந்து பேசிருக்காங்களா இல்லையா? பேச வேண்டியதானே? 97 லட்சம் தமிழர்களை கொன்ற ஒன்றிய அரசு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? கலெக்டர் பூரா மாத்துங்க, 38 கலெக்டர் மாத்துங்க நாளைக்கு. இப்ப தேர்தல் பணி முடிஞ்சிருச்சுல, 38 கலெக்டர் மாத்துங்க. தேச விரோதமா செயல்பட்டீங்க, சட்ட விரோதமா செயல்பட்டீங்க, மத்திய அரசுக்கு ஆதரவா செயல்பட்டீங்க, நீக்குங்க, மாத்துங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட அதிகாரம் இருக்குல்ல. பணி செய்து பூரா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தானே, பணி செய்து பூரா தமிழக அரசு ஊழியர்கள் தானே. 97 லட்சம் தமிழர்களுக்கு என்ன ஆச்சு? எப்படி எங்களுடைய தமிழர்கள் வாக்குகளை பறிப்பீங்க? பறிச்சது யாரு? மோடி வந்தாரா, அமித்ஷா வந்தாரா? இந்த பணியில ஈடுபட்ட அத்தனை அரசு சஸ்பெண்ட் பண்ணுங்க, வேலையை விட்டு தூக்குங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க. தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடு சொல்லுங்க. செய்தது யாரு? 38 மாவட்ட கலெக்டர்கள், கடைநிலை வரைக்கும் கூடிய ஊழியர்கள், அவர்களை பூரா ஆக்ஷன் எடுங்க, அப்புறம் பேசுங்க. முந்தானத்து வரைக்கும் எதிர்த்தீங்க, ஒரு 24 நேரம் சத்தமே காணும். நான் உங்களுடைய எதிர்ப்பை நான் ஆதரிக்கிறேன். நீங்க எதிர்த்ததா சரின்னு சொல்றேன், ஆக்ஷன் எடுங்க. எஸ், கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. போலி வாக்காளர்கள், வேற இடத்துக்கு இடம் மாறி போன வாக்காளர்கள், இறந்து போன வாக்காளர்கள்னு கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக மேற்கு வங்கம்ல மம்தா பானர்ஜி எந்த அளவு அட்டகாசம் பண்ணாங்களோ அதை விட அதிகமா ஓவரா சவுண்ட் விட்டு அரசியல் பண்ணது திமுக தான், திமுக மட்டும்தான். ஆனா அவங்க இப்ப வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணி குறித்து வாய திறக்கவே இல்லை. இந்த வீடியோ வந்து 3-4 டேஸ் ஆயிடுச்சு. பட் இப்ப வரைக்கும் இந்த திமுக காரங்க சைலண்டா இருக்காங்க, வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்காங்க. மத்திய பாஜக அரசு எந்த ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில முந்திக்கிட்டு போற 3 கட்சிகள் காங்கிரஸ், திமுக, டிஎம்சி, அதுக்கப்புறமா தான் கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி, இது மாதிரியான சில்லற கட்சிகள். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர், யூசிசி மாதிரியான எந்த விஷயம் வந்தாலும் உட்கார்ந்துகிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது வரக்கூடாது, இது வரக்கூடாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்னதான் கத்தி கதறி கூச்சல் போட்டாலும் கண்டிப்பா அந்த திட்டங்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படும்னு இவங்களுக்கே நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில உட்கார்ந்துகிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த திட்டம் நடைமுறைக்கு வர வரைக்கும் இவங்க ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்கி மக்களிடத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் அந்த ஒரு திட்டம் வந்துடுச்சுன்னா, செயல்பாட்டுக்கு வந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அது குறித்து வாயை திறக்கவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. வாய் மேல விரல வச்ச மாதிரி சைலண்டா இருப்பாங்க. நீட்டை தடுப்போம், நீட்டை மறுபடியும் வர விட மாட்டோம், நாங்க வந்தா நீட் இதுக்கப்புறமா இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி செம்மையா ஆவாஸ்லாம் விட்டாங்க.
பட் இந்த திமுக தலைவர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பசங்க நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்லாம் ஆவாங்க, நீட் எக்ஸாம் போயிட்டு எழுதிட்டுலாம் வருவாங்க. சிஏஏ என்ஆர்சி இதெல்லாம் நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம், இந்தியாவில நீங்க வேணா நடைமுறைப்படுத்துவாங்க, தமிழகத்துல அதை நாங்க உள்ள விட மாட்டோம்னு சொல்லுவாங்க. மேடையில மட்டும் அப்படி சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் அந்த ஒரு திட்டம் வந்ததுக்கு அப்புறமா சைலண்டா மத்திய அரசு கிட்ட இது மாதிரியான விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு, இந்த சிஏஏ என்ஆர்சி மாதிரியான விஷயங்கள் மூலமா ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி மத்திய அரசு கிட்ட இது குறித்தான உதவிகள் எல்லாம் கேட்பாங்க. என்ஐஏ அமைப்புக்கு எதிராக இங்க அதிகமா சத்தம் போட்டது யாரு? திமுக தான். கூட்டம் போட்டு ஓகேங்களா, மீட்டிங் போட்டு என்ஐஏக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க. என்ஐஏ அப்படின்ற இந்த ஒரு அமைப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அமைப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா என்ஐஏ மசோதா வருவதற்கு முக்கியமான காரணமே திமுக தான், திமுக எம்பிகள் தான். அதே மாதிரிதான் எஸ்ஐஆர் விவகாரத்திலையும் இவங்க பண்ணிருக்காங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக இவங்க என்னென்னலாம் பேசினாங்க, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக முக்கியமான அமைச்சர்கள்னு இவங்க எல்லாருமே எவ்வளவு அவதூறுகளா பரப்புனாங்க. ஆனா எஸ்ஐஆர் கண்டிப்பா வரும்னு சொன்னதுக்கு அப்புறமா, எஸ்ஐஆர் வேலைகள் இங்க ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த வேலைகள்லாம் பார்த்தது யாரு? எஸ்ஐஆர் பணிகள் செஞ்சது பூரா திமுக காரங்க தான், திமுகவை சேர்ந்த பிஎல்ஓக்கள் தான். இவ்வளவுதாங்க திராவிடம், இம்புட்டு தாங்க திமுக. பொதுவா இந்த திமுக காரங்க வாயில பயங்கரமா வடைய சொல்லுவாங்க, அதுவும் மேடைகள்ல அவங்க கையில மைக் எல்லாம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கவே வேணாம். பட் கிரவுண்ட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லக்கூடிய வடைகள் அது எதுவுமே இங்க வேலைக்கு ஆகாது. மக்கள் அதை எதுவுமே நம்பவே மாட்டாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க. என்னதான் இவங்க அவதூறுகளை விடாம பரப்பிக்கிட்டே இருந்தாலும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மீடியா பலத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு அவதூறு செய்திகளை புரோபகண்டாவாவே பரப்பினாலும் அது பெருசா எதுவுமே வேலைக்கே ஆகுறது இல்ல. தமிழக ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்து கூச்சல் போட்ட கோஷ்டி எந்த கோஷ்டி? திமுக கோஷ்டி. அப்புறம் மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு ஆளுநர் வீட்டு கதவை தட்டின கோஷ்டி எந்த கோஷ்டி? இதே திமுக கோஷ்டி தான். இதுதான் திமுகவின் வீர தீர வரலாறு. இதெல்லாம் ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு முட்டு கொடுத்து பேசுறதுக்கு 200 ரூபாய் தற்கூறி ஆபாச ஊப்பிகள் வேற. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளமை தேசியவாதியானவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம். விசிக தலைவர் திருமாவளவன் விசித்திரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க. சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? நீதித்துறையில், காவல்துறையில், உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில், ஏன் மதுரை கிளையிலும் இருக்கிறார்கள். அதுவும் முருகன் பெயரையே வைத்திருக்கிறார்கள். சுவாமிநாதன் என்றால் முருகனின் இன்னொரு பெயர். மதுரையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. இந்த ஆள்லாம் எப்படி ஒரு கட்சியின் தலைவரா இருக்காருன்னு தெரியல, இந்த ஆள்லாம் எப்படி எம்பி ஆனாருன்னே தெரியலங்க. சுத்தமா நாலேஜ் இல்லாத ஒரு மனுஷனுக்கு இந்த மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க? இந்த ஆள்கிட்ட அப்படி என்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க? உண்மையாலேயே இதெல்லாம் புரியாத புதிராவே இருக்குங்க. வாய்க்கிழியா வியாக்கியானம் பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கிட்ட ஒரு சில ஒரே ஒரு லாஜிக்கான கேள்வியை கேட்கிறேன். முடிஞ்சா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய விசிக பூனைக்குட்டிகள், சரி அழாதீங்க, விசிகாவை சேர்ந்த சிறுத்தை குட்டிகள், அவனுங்க வந்து பதில் சொல்லிட்டு போங்க. விசிகான்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா, நேரடியாக தேர்தல் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, மக்களவை தேர்தல் மட்டும் கிடையாது, எந்த ஒரு தேர்தலா இருந்தாலும் சரி விசிகா எப்பவுமே தனித்து நின்னதே கிடையாது. கூட்டணி கட்சிகள் கூட தான் அவங்க சேர்ந்து நிப்பாங்க. ஒட்டுண்ணி மாதிரிதான் மற்ற கட்சிகள் கூட ஒன்னா சேர்ந்துதான் அந்த பஜனை போட்டுக்கிட்டு அப்படியே ஒப்பேத்திட்டு போயிடுவாங்க. சோ விசிக இதுவரைக்கும் கூட்டணியில இருக்கும் பொழுது அவங்களுக்காக மக்களவை தேர்தலில் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எவ்வளவு? இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எண்ணிக்கை எவ்வளவு? 1999 விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை 2. 2009 விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 2. 2014 விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி 2. 2019 விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி 2. 2024 இப்ப கூட விசிகாவுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி 2. திருமாவளவன் அவர்களே 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபான்னு வித்த தக்காளி சோறு கூட இப்போ 40 ரூபான்னு விற்கிறாங்க. ஆனா அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க வாங்குற தொகுதி என்னமோ வெறும் 2 தான். 2 தான் வாங்குற 2 தொகுதிக்கு என்னெல்லாம் பேசுறீங்க, எப்படிலாம் நாடகம் போடுறீங்க? இது மட்டும் இல்லாம இந்த திருமாவளவன் எப்ப பார்த்தாலும் பாஜகவையும் RSSையும் உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பாஜகவையும் RSSையும் இழுத்துக்கிட்டே இருக்காரு. பாஜகவுக்கு தமிழகத்துல பிஎல்ஓக்களே கிடையாது, தமிழகத்துல அவங்களுக்கு பூத்துகளே கிடையாது, தமிழகத்துல பாஜக உள்ள நுழையவே முடியாது, பாஜகவுக்கு காலே கிடையாது, அப்புறமா எப்படி அவங்க வந்து இங்க நிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவருக்காக இந்த ஒரு கருத்துக்காக ஒரு டேட்டாவை கொண்டு வந்திருக்கேன். சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போடுறேன், நீங்களும் பாத்துக்கோங்க. இது என்னன்னா 2024 நிலவரப்படி தமிழகத்துல இருக்கக்கூடிய பாஜகவின் பூத்துகளின் எண்ணிக்கை
68,467 68,467 ஓகேங்களா. ஆனா விசிகாவுக்கு இருக்கக்கூடிய பூத்துகள் எவ்வளவு தெரியுமா? வெறும் 168 தான். வெறும் 168 மட்டும் தான். முழுசா 200 பூத்துகள் கூட இந்த விசிகாவுக்கு கிடையாது. ஆனா இவங்க மேடையில என்னென்னலாம் பேசுறாங்க பாத்தீங்களா? 200 பூத்துகள் கூட உங்ககிட்ட கிடையாது. நீங்க எல்லாம் பாஜகவை பத்தி பேசலாமா? அரசியல் கருத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பேசலாமா? நாம என்னதான் நாகரிகமா கேள்விகளை கேட்டாலும், லாஜிக்கான கேள்விகளை முன்னெடுத்து வச்சாலும், இந்த விசிகாவை சேர்ந்த பூனைக்குட்டிகள், சிறுத்தை குட்டிகள் இவங்க பாத்தீங்கன்னா நாகரிகமா பதில் சொல்லவே மாட்டானுங்க. ஆபாசமா அருவருப்பா தான் பேசிட்டு இருப்பானுங்க. ஏன்டா இது மாதிரி பண்றீங்க, ஏன்டா இது மாதிரி அசைகசமா பேசுறீங்கன்னு கேட்டா, நாங்களா திருமா புள்ளிங்கோ, நாங்களா அம்பேத்கர் புள்ளிங்கோன்னு சவுண்ட் விடுவானுங்க. டேய், நீங்க ஆபாசமா பேசிவிட்டு, நீங்க அசிங்கமா பேசிவிட்டு, ஏன்டா தேவையில்லாம திருமாவளவன் அவர்களையும் அம்பேத்கரையும் இழுக்கிறீங்க? அவங்கள ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க? ரைட். இதை தொடர்ந்து திருப்பூர் மக்களுக்கு இந்த திமுக அரசு செய்யக்கூடிய துரோகங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஏன் திமுக டபுள் ஸ்டாண்டர்டவே சுத்துறாங்க அப்படின்றது தெரியல. மாட்டிப்போன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஏன் தொடர்ந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு திரிகிறாங்கன்னு உண்மையாலேயே புரியல. எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பெரிய அளவுல லாபம் அடைஞ்சா, பெரிய அளவுல ஆதாயம் அடைஞ்சா அதுக்கு காரணம் திராவிடம் தான், பெரியார் தான், கருணாநிதி தான், ஸ்டாலின் தான், உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் உருட்டுவாங்க. ஆனா தோல்வி அடைந்தா, நஷ்டங்களை சந்தித்தா அதற்கு காரணம் பாஜக தான், RSS தான் அப்படின்ற மாதிரி அவங்க மேல பழியை போட்டு சுத்துவாங்க. இது மாதிரிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா? இது மாதிரிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட நான் கூசவே கூசாதா? திருப்பூர்ல தொடர்ந்து ஆர்டர்கள் கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய அளவுல லாபம் அப்படின்றது இல்லவே இல்லை. நிறைய பேர் அவங்க வேலைகளை இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. போன வருஷம் 45,000 கோடி மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. பட் இந்த வருஷம் அமெரிக்காவுடைய டாரிஃப் டாக்ஸ்னால 15,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பில்டப் பண்ணப்பட்ட டேட்டா கிடையாது மக்களே. இது நியூஸ்ல வந்தது, பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய டேட்டாக்கள் தான். இந்த விஷயங்கள்ல வெளியே வந்ததுக்கு அப்புறமா திமுகவை சேர்ந்த கொத்தடிமைகள், காங்கிரஸை சேர்ந்த ஜால்ராக்கள், காமெடி பீஸ் கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாருமே மோடி என்ன செஞ்சாரு, இது மாதிரியான விஷயங்களுக்காக மோடி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கறாங்க இல்லையா, அவங்களுக்கான பதிலா தான் நாம இப்போ பார்க்க போறோம். பாஜக அரசு அப்படின்றது இந்த காங்கிரஸ் மாதிரியோ திமுக மாதிரியோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை போய் இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி பாஜக சொல்யூஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி பாஜக கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ பாஜக எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கு. சந்தைகள் பல்வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கட்டண அபாயங்களை ஈடுகட்டுறதுக்காக பல இடங்கள்ல புதிய வழித்தடங்களை உருவாக்கி இருக்காங்க. 40 நாடுகளுக்கும் மேல சந்தைகளை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. UK, ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றியம், கனடா, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, கொரியான்னு பல இடங்களுக்கு இப்போ நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கான வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஜவுளி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுடைய செலவுகளை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் உடனடி செலவு நிவாரணம். டிசம்பர் வரைக்கும் நீங்க பருத்தியை இறக்குமதி செஞ்சீங்கன்னா அதுக்கான வரி கிடையாது, வரி விலக்கு செஞ்சிருக்காங்க. திருப்பூர் போன்ற முக்கியமான இடங்கள்ல மூலப்பொருட்கள் மலிவான விலையில கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது மக்களே, குறைந்த மதிப்புள்ள ஆடைகளுக்கான GST-ய 12% இருந்து 5% கம்மி பண்ணிருக்காங்க. அவங்களுடைய செலவுகளையும் கம்மி பண்ணிருக்காங்க, அவங்களுக்கான வரிகளையும் கம்மி பண்ணிருக்காங்க. பாஜக எப்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் திங்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே எதிர்காலத்தை மையப்படுத்தி தான் இருக்கும். PM மித்ரா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் கீழே மிகப்பெரிய ஜவுளி பூங்காவை மத்திய பாஜக அரசு ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதன் மூலியமா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. முக்கியமா இந்த ஜவுளி டிபார்ட்மெண்ட்ல ஆடை ஏற்றுமதியில இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதன் மூலியமா கிடைச்சிருக்கு. அவங்களுடைய இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் இந்த விஷயங்கள் எதுவுமே தடையில்லாம நடக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வழிகளை அவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழகத்தை உலகளாவிய ஜவுளி மையமாக மாத்தணும் அப்படின்றதுல பாஜக அரசு மும்முரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் தமிழகத்துக்காக ஸ்பெஷலா நிறைய திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, எப்ப பார்த்தாலும் மத்திய அரசியே நொட்டம் சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு திருப்பூர் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? அந்த மக்களை நோகடிக்கிறத தவிர்த்து இந்த திமுக அரசு என்னங்க செஞ்சிருக்கு? மத்திய அரசு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஜவுளித்துறையை காப்பாற்றணும்னு லெட்டர்லாம் எழுதியிருக்காரு இல்லையா, முதலமைச்சர் ஸ்டாலின் லெட்டர்லாம் எழுதியிருக்காரு இல்லையா, அவரு ஜவுளித்துறைக்கு திருப்பூர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஃபர்ஸ்ட் மின்சார கட்டணம். திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்க இதை பண்ண மாட்டோம் அதை பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபர்ஸ்ட் கை வச்சதே EB பில்ல தான். EB பில்ல பார்த்தா நமக்கே ஷாக் அடிக்கும், அந்த அளவு ஏத்தி வச்சிருக்காங்க.
வருஷா வருஷம் கரண்ட் பில்ல ஏத்திக்கிட்டே போறாங்க. சராசரியா வருஷத்துக்கு 60% வரைக்கும் மின்சார கட்டணமானது உயருது. பட் இந்த வருஷம் 63.16% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி உள்ளீட்டு செலவுகள் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. அதுவும் மாநில அரசு தான் இது மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கணும். பட் இந்த திமுக அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. திமுக அரசு கொடுக்க வேண்டிய நிவாரணத்தை கூட அந்த மக்களுக்கு இவங்க தரதே கிடையாது. இங்கிருந்து ஏற்றுமதி செய்யறாங்க இல்லையா, திருப்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த தமிழக அரசு உதவி பண்ணணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். ஆனா திமுக செஞ்சு தராங்களா? இல்ல. ஒரு பக்கம் மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க, இன்னொரு பக்கம் பவர் கட் வேற நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை, கடமைகளை இது திமுக அரசு செய்யறதே கிடையாது. தமிழகத்துல எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் அதிகரிக்கும் பொழுது, லாபம் ஈட்டும் பொழுது இந்த திமுக அரசு என்ன பண்றாங்க? கொஞ்சம் கூட கூச்சமே படாம அதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் தான் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. ஆனா அதனுடைய ரியாலிட்டி என்ன? அத மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் மத்திய அரசுடைய திட்டங்கள் தான். திமுக அரசுக்கும் இத மாதிரி வரக்கூடிய லாபத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையவே கிடையாது. PLI அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் தான் முழு முதற் காரணம். அது மட்டும் இல்லாம நேஷனல் ரிஃபார்ம்ஸ் அதுவும் ஒரு காரணம். ஏற்றுமதி செய்வதற்கான உலகளாவிய பெரிய பெரிய சந்தைகளை மத்திய பாஜக அரசு ஓபன் பண்ணிருக்காங்க. ரிஸ்க் இல்லாத ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உருவாக்கி இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்கு இல்லையா, அது புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஃபுட்பாத்துகளை உருவாக்கி கொடுத்திருக்கு. பட் இதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல தோல்வியை சந்திக்கும் பொழுது அதுக்கு காரணம் மத்திய அரசு தான், RSS தான், பாஜக தான் அப்படின்ற மாதிரி கை காட்டுற இந்த திமுக ஏன் வெற்றி அடையும் போது மட்டும் அதுக்கு உரிமை கொண்டாடுறாங்க? உரிமை கொண்டாடுறதுக்கான தகுதி திமுகவுக்கு இருக்கா? அந்த வெற்றிக்கும் திமுக அரசுக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது, துளி கூட சம்மதமே கிடையாது. ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே படாம அதுக்கு காரணம் நாங்க தான் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. இதெல்லாம் திமுகவின் வழக்கமான அரசியல் யுக்தி தான். கருணாநிதி காலம் தொட்டு இதே மாதிரியான வழக்கத்தை தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி வெறும் 20 நிமிஷம் உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணி இலங்கையில நடந்த போரா எங்க தலைவர் நிப்பாட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி போஸ்டர் ஓட்டினாங்க, அதே மாதிரி மத்திய அரசு தொழிற்சாலைகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் செய்ய வேண்டியதை சரியா செய்யறாங்க. காலம் தாழ்த்தாம சரியான நேரத்துல செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா நீங்க மாநில அரசா இருந்துபிட்டு நீங்க கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை கூட அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. மின்சார கட்டணத்தை உயர்த்துறீங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகள், அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறது கிடையாது. ரோடு ஒழுங்கா இல்லாததுனால சரக்கு நகர்வானது காலதாமதமாகுது. சார், நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யுங்க, உங்க கடமைய தவறாம செய்யுங்க. அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு வந்துட்டாங்க, மத்திய அரசை பிடிச்சி கடிக்கிறதுக்கு ஓடி வந்துட்டாங்க.